தமிழக உளவுத்துறை டிஜிபியாக டி.கே. ராஜேந்திரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பொறுப்பையும் அவர் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், நியமனத்தின் முக்கியத்துவம் என்ன? திடீரென தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்த அசோக் குமார் நேற்று இரவு விடுவிக்கப்பட்டார் பணியிலிருந்து. 2 நாட்களுக்கு முன்பாக அவர் தாமாக முன் வந்து பணியிலிருந்து விலகுவதாக கடிதம் ஒன்றை தமிழக அரசுக்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை தமிழக அரசாங்கம் பரிசீலித்து ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பதவி காலியாக இருந்தது. தமிழகத்தினுடைய காவல்துறை இயக்குனர் பதவிதான் டிஜிபி சட்ட ஒழுங்கு பதவி. எனவே அந்த பதவி காலியாக வைக்கப்படக்கூடாத ஒரு பதவி என்று கருத வேண்டியது இருக்கிறது. அந்த பதவிக்கு தற்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்து வந்த டி.கே. ராஜேந்திரன் தற்பொழுது அந்த பதவி கூடுதலாக கவனிப்பார் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. டி.கே. ராஜேந்திரன் தற்பொழுது உளவு பிரிவு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதலாக சட்ட ஒழுங்கு டிஜிபி பொறுப்புகளையும் அவர் கவனிப்பார் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகர்வு ஒரு முக்கியமான நகர்வு. ஏனென்றால் அசோக் குமார் 2வது முறையாக டிஜிபி சட்ட ஒழுங்கு டிஜிபியாக அவருக்கு பணி நீட்டிப்பு கடந்த 2015 கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய பணிக்காலம் இருக்கும் சூழ்நிலையில் திடீரென அவர் பணியிலிருந்து விலகி இருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையில் யாரை அடுத்த டிஜிபியாக பணியமர்த்துவது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருந்தது. தற்பொழுது தற்காலிகமாக டி.கே. ராஜேந்திரனை தற்காலிகமாக சட்ட ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு பார்க்கும் பணி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இதற்கான முறையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் பொறுப்புக்கு யார் நியமிக்கப்படுவார்கள் என ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா? கார்த்திகேயன், இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சென்னை மாநகர காவல் ஆணையர் யார் என்ற அறிவிப்பை அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை. இன்று மாலைக்குள் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு அந்த பதவியில் இருந்த டி.கே. ராஜேந்திரன் டிஜிபி உளவுத்துறை என்ற பதவி கொடுக்கப்பட்டு கூடுதலாக சட்ட ஒழுங்கு டிஜிபி பொறுப்பையும் கவனிப்பார் என்று தலைமை செயலகத்திலிருந்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு திடீரென அந்த பதவியில் இருந்த அசோக் குமார் பதவியிலிருந்து விலகிய பிறகு அடுத்த கட்டமாக நிரந்தரமாக உடனடியாக டிஜிபி பதவிக்கு ஒரு அதிகாரியை நியமிப்பது சாத்தியமில்லை என்றுதான் பேசப்பட்டது. அதற்கு பிறகு தற்காலிகமாக ஒருவரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அரசாங்கத்திடம் இருந்தது. இந்த பொறுப்பு தற்பொழுது டி.கே. ராஜேந்திரனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக அவருடைய இடத்திற்கு யாரை பொருத்தமான ஒரு முக்கியமான அதிகாரி நியமிக்க வேண்டியது இருக்கிறது என்று அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த பரிசீலனை தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் விரைவில் சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் யார் என்ற அறிவிப்பும் வெளியாகும் எனவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தலைமையிடம் காவல்துறை இயக்குநரகத்தில் இருக்கக்கூடிய தனது அறையில் தற்பொழுது டிஜிபி நுண்ணறிவு பிரிவு மற்றும் டிஜிபி சட்ட ஒழுங்கு கூடுதல் பொறுப்பை ஏற்கக்கூடிய டி.கே. ராஜேந்திரன் பதவியை ஏற்றுக்கொள்ள இருப்பதாகவும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் யாராக இருக்கக்கூடும், புதிய காவல் யாராக நியமிக்கப்படக்கூடும் என்ற தகவல் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன், அதே போல சென்னை மாநகர காவல் ஆணையர் பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. தலைநகரில் உள்ள குற்றங்களை எல்லாம் கண்காணிப்பது, அதை தடுப்பது, மேலும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துவது, முக்கியமான விஐபிக்கள் முக்கியஸ்தர்கள் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் இருக்கிறார்கள். எனவே அங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. விமான நிலையம் மற்றும் துறைமுகம், இப்படி பல அம்சங்கள் இதில் இருக்கிறது. எனவே இது பாதுகாப்பு அம்சம் உள்ள ஒரு மாநகரம். எனவே இதற்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டிய நபர் யார் என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன், உளவுத்துறை போன்றே மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு. இது கூடுதலாக ராஜேந்திரனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பில் வேறு யாரேனும் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இவரை சேர்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கார்த்திகேயன், இவர் தற்பொழுது டி.கே. ராஜேந்திரன் உளவுத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதலாக சட்ட ஒழுங்கு டிஜிபியினுடைய பொறுப்பையும் சேர்த்து கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான ஒரு பின்னணி இருக்கிறது. குறிப்பாக தற்போதைக்கு அசோக் குமார் டிஜிபியாக தொடர்ந்து இருந்து வந்தார். நேற்று சட்ட ஒழுங்கு டிஜிபி பொறுப்பிலிருந்து அவர் விலகினார். அடுத்த கட்டமாக சீனியாரிட்டி அடிப்படையில் யார் மூத்தவர்கள் அதிகாரிகள் என்று பார்க்கும் பொழுது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பட்டியல் ஒன்று தொடர்ந்து விதிப்படி இருக்கிறது. அந்த பட்டியலின்படி மூத்த அதிகாரிக்கு கொடுக்கப்படும் பட்சத்தில் நேரடியாக
ஒருவரை நேரடியாக சட்ட ஒழுங்கு டிஜிபியாகவே பணியமர்த்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் யார் எந்த அதிகாரியை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கொண்டு வர வேண்டும், தமிழக காவல்துறையினுடைய இயக்குநராக யாரை மாற்ற வேண்டும், யாரை கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய முழுக்க அரசாங்கத்தினுடைய செயல்பாடுதான், அரசாங்கம் யார் திறம்பட செயல்படுவார்கள் என்ற அடிப்படையில் இது போன்ற முக்கியமான பதவிகளுக்கு ஆட்களை கொண்டு வருவார்கள். இதில் நேரடியாக, அதாவது டி.கே. ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் 1984 வருடத்தில் பணிக்கு சேர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பாகவே சில மூத்த அதிகாரிகள் அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். எனவே அவர்களைத்தான் இந்த பொறுப்புக்கு நேரடியாக கொண்டு வர முடியும். ஆனால் அரசாங்கம் அதை விரும்பவில்லை. அதனால் தற்பொழுது இவரை உளவுத்துறை டிஜிபியாக பொறுப்பு கொடுத்து கூடுதலாக சட்ட ஒழுங்கையும் பார்க்க சொல்லி தற்பொழுது உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன். மகாலிங்கம், தமிழக உளவுத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள டி.கே. ராஜேந்திரன் பணி பின்னணி பற்றி சொல்லுங்க. மகாலிங்கம் இணைப்பில் இருக்கீங்களா? கார்த்திகேயன். டி.கே. ராஜேந்திரன், திரு டி.கே. ராஜேந்திரனுடைய பணி பின்னணி என்ன? அவர் இதற்கு முன்னால் வகித்த பதவிகளுடைய விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? அவர் முக்கியமான பல பதவிகளில் இருந்திருக்கிறார். குறிப்பாக சட்ட ஒழுங்கு மற்றும் அதே போல நுண்ணறிவு பிரிவு, இப்படி பல அம்சங்களில் பணியாற்றி இருக்கிறார். இதற்கு முன்பாக அவர் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக நீண்ட காலம் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் 1985 ஆண்டு காவல் பணிக்கு தேர்வானவர். நேரடியாக இந்திய IPS என்று சொல்வார்கள், இந்திய காவல் பணிக்கு நேரடியாக தேர்வானவர். பல முக்கியமான பொறுப்புகளையும் அவர் வகித்திருந்தார். அண்மையில் சுவாதி கொலை வழக்கில் கூட நேரடியாக இந்த வழக்கை கையாண்டு அரசாங்கத்திடம் ஒரு நல்ல பெயர் பெற்றவர் என்று காவல்துறை வட்டாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது அவர் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் பொறுப்புகளை ஏற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசவும் வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன்.